வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன இந்த ஒரே ஒரு டிஷ்ஷை வச்சு 2 டிஃபன் 3 டிஃபன் சாப்பிட்றதுன்னு பார்க்குறீங்களா? பூரி மசால் ஆர் மசால் தோசை ரெண்டுத்துக்கும் சேர்த்து பண்ணுற ஒரே அந்த மசால், அதுதான் மெயின் இன்றைக்கான இது. ஸோ மசால் தோசை அதே உருளைக்கிழங்கு சப்ஜி தான் உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுவோம். பூரி மசாலுக்கும் பூரிக்கு அதே மசால் தான் தொட்டுன்னு சாப்பிடுவோம். ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும் அந்த பூரி மசாலுக்கு பண்ணுவோம், அது மட்டும் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல மசால் தோசைக்கு ரெடி பண்ணிக்கிறேன். தோசை மாவு முதல்ல ரெடி பண்ணிக்கணும் இல்லையா? அது இந்த நம்ம ரெகுலராக இட்லி தோசை மாவு அரைக்கிறோம் இல்லையா, அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுருங்கோ. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ரவா, 1 டீஸ்பூன் சுகர். இதெல்லாம் கலக்கிறதே கொஞ்சம் உப்பு கம்மியாகிடும். ஸோ கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பற்றி கலந்துட்டு நல்லா ஊற வச்சிடணும் நம்ம. அப்புறம்தான் தோசை வாக்க முடியும். எதுக்கு இந்த கடலை மாவு போடுறோம், எதுக்கு சுகர் போடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த தோசை கோல்டன் கலரில் அப்படியே கிறிஸ்பியாக வரும் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு காரணம் இந்த கடலை மாவு, இந்த சர்க்கரை இருக்கிறதே தான் அந்த கலர் வரும், அது கிறிஸ்பினஸும் வரும். முன்னாடியே இது சொல்லியிருக்கேன், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். ஸோ புதுசாக பார்க்குறவாளுக்கோசரம் நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன், அவ்வளோதான். ஜஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கோசரம் ஜஸ்ட் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டுக்கோங்க. அது எப்படி உங்களுக்கே தெரியும், அது வெள்ளையாக இருந்தது இல்லையா மாவு. கடலை மாவு போட்டு சுகர் போட்டு எல்லாம் ரவை போட்டு எல்லாம் பண்ணதும் கலரே ஒரு மாதிரி எல்லோவாக எடுத்து பாருங்க. ஸோ இது அப்படியே கொஞ்சம் நாள் ஊறட்டும். அடுத்தாப்பில் பூரி மாவும் நிறைய தடவை நான் பிசைஞ்சு காமிச்சிருக்கேன். இருந்தாலும் திருப்பி இப்போ ஒரு தடவை பூரி மாவு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடுறேன். கோதுமை மாவு 2 கப் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 2 ஸ்பூன் ரவா, 1 ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன். முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன் முன்னாடி. பூரி மாவு எப்பயுமே கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் பூரி நல்லா வரும். ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுறேன். சப்பாத்தி மாவை விட இது டைட்டாக இருக்கணும், அப்போ தான் அது எண்ணெய் குடிக்காமல் நல்லா இதுவாக வரும். ஸோ பூரி மாவும் பிசைஞ்சு வச்சுட்டோம். இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மசால் பண்ணிவிட்டு இது 2ஐயும் பண்ணலாம். இப்போ மசால் பண்ணலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது அடிஷ்னல் அரோமா அண்ட் டேஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம். இது எவ்வளோ உருளைக்கிழங்குன்னு கேட்டேன்னா, ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் 2 நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். ஸோ கடுகு வடிக்கிறது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு ஒரு 4-5 ஆப்ஷனல். அது பெருங்காயம் பொடியாக போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன். இதில் அடுப்பு சின்னதாக வச்சுட்டு நிலமாக நறுக்கின இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு சின்ன துண்டு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி திருகி போடுறேன். வெங்காயம் போடுறச்சே கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் நான். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுருங்க. இந்த வெங்காயம் என்னென்னா வேகட்டும். அதாவது நம்ம உடனே உருளைக்கிழங்கை போட்டோன்னா அது வெந்தா மாதிரி ஆகாது. ஸோ அதனால் அதை தனியாக வேக வச்சுக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இதை நல்லா மூடி வச்சு வேக விடுறேன். கொஞ்சம் தண்ணி வற்றி இதுவும் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஒரு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸாக அதை நல்லா வேக விட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு கலந்துக்கலாம். இந்த மசாலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இன்னும் முன்னாடியே ஒரு பிஞ்ச் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இப்படி இது இருந்தாலும் இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு கொஞ்சமாக விட்டு எல்லாம் ஒன்றா இதில் உருளைக்கிழங்குல இந்த மசாலாவோட இதெல்லாம் இறங்கிக்கிற மாதிரி வேக விட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நாழி ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இந்த தண்ணி வந்து அதில் இழுத்துக்கிற வரைக்கும் இது மூடி விட்டு கொதிக்க விட்டுடலாம். சூப்பு இந்த மசாலுக்கு உண்டான பாஜி ரெடி ஆகிடுது. இதில் கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்ன பண்ணலாம், இந்த தோசைக்குள்ளே வைக்கிற மசாலா தனியாக எடுத்துடலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இது வந்து பூரி மசாலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடலை மாவு கரைச்சி விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சிருக்கேன். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏன்னா கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். இது எவ்வளோ நாள் மாமி கொதிக்க விடணும்னு கேட்டேன்னா நிச்சயமாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் பச்சை வாசனை போக கொதிக்க விடுங்க. இது கடலை மாவு விட்டதுக்கு அதுக்கும் இதில் உப்பு குறைஞ்சி போயிருக்கும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதாவது எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் வந்து 2 மசாலும் ஒன்று தான். பட் பூரிக்கு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் உங்களுக்கு. காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு கடலை மாவு கொஞ்சம் கரைச்சி விட்டு இது பண்ணுவாள். அது ஒரு தனி டேஸ்ட், அது ஒரு தனி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது பண்ணி பார்த்துக்கோங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கும். நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், திருப்பியும் சொல்கிறேனே தான், நிறைய பேர் பண்ணுவேன். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல. ஸோ இது ஒரு 3 மினிட்ஸாக அது நல்லா கொதிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற பச்சை வாசனை போயிருக்கும். ஸோ அடுப்பை அணைச்சிடுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதில் வந்து ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம், ஆர் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாம்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கோங்க. வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறவா பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்தராக இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் இது தோசை மசால், இது பூரி மசால் ரெடி ஆகிடுது. ஸோ உங்களுக்கு தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி காமிக்கிறேன். இதில் மாவு எப்படி தோசை வாக்குற கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு 20-25 மினிட்ஸாக ஊறிடுது. அது அப்போ தான் அந்த ரவை எல்லாமும் மாவோடு ஊறிக்கும், கடலை மாவும் நல்லா சேர்ந்தா மாதிரி ஆகும். சக்கரை போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் கரைஞ்சிக்கும் அப்போ தான். ஸோ அதனால் எப்பயுமே கரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருங்க. ஸோ கல் காஞ்சிடுத்து. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மசால் தோசையெல்லாம் எப்பயுமே நெய் விட்டு வார்த்தா தான் வாசனையே இருக்குது.
கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இதை இது பண்ணுவோம். பிகாஸ் நம்ம இன்னொரு சைட் திருப்ப போகிறதில்ல, ஒரே சைட் தான் அது இதாக போகிறது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மாற்றலாம். ஜஸ்ட்டு திருப்ப வேண்டாம், உங்களுக்கு கலர் காமிக்கிறதுக்கோசரம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஆகும் கோல்டன் கலரில். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இது அப்படியே வேகட்டும். சந்தேகமாக இருக்கிறவா திருப்பிக்கோங்க. ஸோ மசாலா வச்சுட்டு இப்படி ஒரு தடவை இப்படி ஒரு தடவை போட்டுட்டேன்னா நல்ல கலர் வரும். அது கிறிஸ்பி மசால் தோசை ரெடி. இவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்க. ஸோ பூரிக்கு மட்டும் நல்லா எண்ணெய் நல்ல சூடாக இருக்கட்டும், ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதே தான் பொரிச்சல்னா தான் அது புசு புசு நின்னா உப்பி வரும். அப்படி இல்லைன்னா சப்பச்சப்பையாக ஆயிக்கும். அதே மாதிரி இடுறதும் வந்து நீங்கள் ஒரே மாதிரி இட்டுக்கோங்க. நான் முன்னாடியே நிறைய இதில் பூரி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுலேயும் இட்டு இது பண்ண வேண்டாமேன்னு தான் பண்ணல. இந்த ரவை போடுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டேன்னா, கொஞ்ச நாளைக்கு இந்த பூரி பொரிச்சு வச்சதும் அப்படியே பொச்சுக்குன்னு உட்காந்துரும்ல, அப்படி இல்லாத கொஞ்ச நாளைக்கு இந்த பூரி வந்து அப்படியே நல்லா புசு புசுன்னு அப்படியே இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கோசரம் தான் ரவை போடுறோம் நம்ம. எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி நான் மாவு தொட்டுண்டு இட மாட்டேன், எண்ணெய் தொட்டுட்டு தான் பூரி இடணும். அப்போ தான் கசண்டு இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு மசாலா வச்சு இன்றைக்கி 2 டிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு மசால் தோசை, ஒரு பூரி மசால், ரெண்டுமே பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக ரொம்ப ஈஸியான ஒரு, ஏன்னா ஒரே டிஃபனாக சாப்பிட்றதுக்கு போர் அடிக்கிறது. 2 சாப்பிட்டோன்னா சீக்கிரம் நிறைய வெரைட்டி சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும், வயரும் நமக்கு ஃபில் ஆகும். குழந்தைகளுக்கெல்லாமும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம். அவளாம் படுத்தாமல் சாப்பிட்ருவா. ஒரு வீக்கெண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு காம்போ எடுத்துட்டு நம்ம பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் இது நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் நான் நம்பிட்டு பண்ணிட்டுருக்கேன். நிச்சயமாக எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு. நன்றி, வணக்கம்.